ஐயோ! வெயில் வேற பட்டைய கிளப்புது. தாங்க முடியலையே. தண்ணி தாகமாக இருக்குது. 3 நாளாக வேற சாப்பிடல. எப்படியோ தேவையான பிளாஸ்டிக் குப்பையை பொறுக்கிட்டேன். தண்ணி எங்கன்னா கிடைச்சா போதும். இன்னைக்கு நைட்டுக்கு நாளைக்கு காலைக்கு சாப்பாடு எப்படின்னா ரெடி பண்ணிடலாம். தண்ணி குடிச்சு காப்பாற்றிடலாம். அங்கே ஒரு டேங்க் இருக்குது, எப்படின்னா தண்ணி குடிக்கலாம். அப்பா உயிரை போதே. ஐயோ முடியலையே. அம்மா, உங்களை அனாதையாக போட்டதுக்கு நீங்களே என்னை விட்டு போயிட்டீங்க. நான் எப்படி தான் இருப்போம். அட பாவீங்களா, தண்ணிக்கும் பூட்டு போட்டிங்களாடா. எங்கடா வழி தாங்க முடியலையே, பசிக்குதே. தண்ணி நாச்சும் கிடைச்சா உயிரோடு இருக்கலான்னு பார்த்தா ஐயோ தண்ணிக்கு பூட்டு போட்டிங்களே. பூமி தானா கொடுக்குற தண்ணி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா பண்ணுங்க? நாங்கள் பாயறதுக்கு வழி இல்லாத, தண்ணிக்கு தாகம் இல்லாத, எல்லாத்தையும் வியாபாரமாக்கிட்டீங்களே. எல்லாத்துலேயும் காசு பார்க்குறீங்களே. எங்கே போகிறோம்? தெருவில் தானே வைக்கிறீங்க டேங்கை. குடிக்கிறதுக்கு தானே கொடுத்தீங்க. வயிறு தாங்க முடியலையே, பசி தாங்க முடியலையே. சொட்டு தண்ணி கூட வராது, பூட்டு போட்டு போகிறீங்களாடா. எங்கடா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க? உயிர் போகுது. ஐயோ தாங்கலையே. ஐயோ மயக்க வருது. ஐயோ 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 முடியலையே. எங்கே போய் சொல்லுவேன்? அம்மா கஷ்டமாக இருக்கு. தண்ணி தாது. ஐயோ ஐயோ. மக்களுக்கு அத்தியாவசியமாக கொடுக்க வேண்டிய தண்ணியை பேக்கெட் ஆக்குனீங்க, பாட்டில் ஆக்குனீங்க, கேன் ஆக்குனீங்க. அது இன்னும் ரொம்ப இயற்கையாக தரீங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு மிஷின் ஆக்குனீங்க, பியூரிஃபையர்னு. தண்ணி நீங்களே சுத்தம் இல்லாத ஆக்குனீங்க, தவிக்க விட்டுட்டீங்க. ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டு, இலவசமாக தண்ணி மட்டும் கொடுங்க.